சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. கிடைக்கிற நேரங்கள்லாம் போய் ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா கூட பேசுறதே கிடையாது, அண்ணன் தங்கச்சி கூட பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது வீட்டில் இருக்காங்க. ஏதாவது ஒன்று பார்க்கறது, அதுல ஆபாச வீடியோ. ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த முகநூல் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களா இருக்கிறாங்க, அதனால இதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் தொலைக்காட்சிகள்ல அது பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அருவருக்கத்தக்க விஷயமான ஒரு வீடியோ காட்சிகள் எதோ பேசிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு யூடியூபர்ஸ் தன்னோட லைக்குக்காகவும் கமெண்ட்டுக்காகவும் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, அரைகுறை ஆடையோடு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு முகநூலா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க கேட்குறது ரொம்ப அறிவா இருக்குதுன்னா ஒரு செல்போனை வாங்கி 50,000க்கோ 60,000க்கோ 10,000க்கோ தமிழ் முடிந்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும். ஆன்லைன் எஜுகேஷன் ஏதாவது படிக்கிற அறிவு வளர்றதுக்கு நம்ம செய்யறோம். ஆனா அந்த குழந்தை தன்னோட அறிவு வளர்க்கறதுக்கு பதிலாக தன்னுடைய கவனம்லாம் இதுல போயிடுது. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பாக்குறேன், செல்போன் வந்து தன்னுடைய படிப்பை கெடுக்குது. ஆனா இப்படிப்பட்ட காலங்கள் 2024 இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இன்னைக்கு ஒரு போனை 10 நிமிஷத்துக்கு ஒரு போன் இல்லைன்னா யாருக்கும் கை நடுங்குது. அப்படியே அப்படியே கஞ்சா குடிச்ச மாதிரி ஒரு அரிக்குது. அப்படியே ஐயோ போன் இல்லையே நடுங்குது. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு இதெல்லாம் இல்லாம வந்து ஒரு கும்மி அடிச்சு பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி வந்து உட்கார்ந்து ஒரு மண் சார்ந்த அவங்க அந்த கலாச்சாரமா அவங்க பாடும்போதும் ஆடும்போதும் எனக்கு உண்மையாவே பெரிய மதிப்பா இருக்கு. நான் உண்மையாவே இந்த மாதிரி கலைஞர்களை மதிக்கிறேன். அதுக்காகவே எப்பவுமே என்னுடைய அடிக்கடி சொல்லுவேன், நான் வள்ளிக்கும்மி 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 என்னுடைய முழு ஆதரவும் முழு சப்போர்ட்டும் இருக்கும். ஏன்னா இதுல வந்து இதை நடத்தக்கூடிய இந்த தமிழச்சி வள்ளிக்கும்மி ஆசிரியர்களும் சரி, அதாவது தங்கச்சி வந்து நான் ஒரு இதுக்காக சொல்ல எத்தனையோ இதை பார்த்திருக்கேன். நான் பார்க்கும்போது கூட அதே மாதிரி ஆசிரியர் புஷ்பராஜ் என் தம்பி, ஸோ இவங்க எல்லாமே எனக்கு என்ன பெரிய மதிப்புக்குரியவங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியா எடுத்துக்கிட்டு தன்னுடைய குழப்பு இருக்கு, தனக்கு ஒரு வருமானமா இல்லாம இந்த மாதிரியான கலைகளை மக்களுக்கு கொண்டு போய் செய்யறாங்க இல்லையா, காலத்தை விதைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு வகையான சேவை தான். ஸோ அதனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு எப்பவுமே என்னுடைய அன்பு ஆதரவு இருக்கும். கட்டாயமா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் சரி மற்றவங்களும் சரி தயவு செய்து இந்த வள்ளிக்கும்மி ஆடும்போது இந்த பெண்கள் நிறைய என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க தயவு செய்து யாராவது பார்த்தா ரொம்ப சந்தோஷம். என்னன்னா வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி நடக்கும்போது ஆடுறாங்க, அது நீங்க எங்கேயோ இந்த மாதிரி செல்போன்ல யாராவது பிடிச்சிடுறீங்க, பிடிச்சிட்டு உங்க முகநூல்ல போடும் பொழுது அதை நீங்க இந்த பாட்டை போடுறது கிடையாது. ஏன்னா யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு என்ன பண்றீங்க, நீங்க அதுக்கு ஒரு சினிமா பாட்டு போடுறீங்க. அந்த பாட்டுக்கு இவங்க நடந்ததுக்கு போடும் பொழுது கீழே வந்து ஆபாச பதிவுகள், அந்த அது கூடிய அந்த கமெண்ட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம பெண்களையே ரொம்ப அசிங்கமா கமெண்ட் பண்ணி அதை எழுதுறாங்க. அதுக்கு நம்மளே முதல்ல ஒரு தூண்டுதலா இருக்கிறோமோன்னு எனக்கு ஒரு மனசு கஷ்டம். அது யாரும் மனசு வருத்தப்பட வேண்டாம். நான் சொல்றதுல ஒரு ஒரு நல்லதுக்காக சொல்றேன். நம்ம தங்கச்சி இருக்கோம், நம்ம மனைவி இருக்கோம், நம்ம வீட்டு பெண்கள் இருக்கிறாங்க. அது இது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு இது ஒரு டிஸ்டர்ப். ஏன்னா நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு சினிமா பாட்டை போட்டுருவாங்க, அதுல கீழே பார்த்தா கண்டவன் கண்ட மாதிரி எழுதுறான். அப்ப என்ன ஆகுன்னா இதுவும் ஒரு வகையான அந்த கலையை அழிப்பதற்கான ஒரு முயற்சி தான். தயவு செய்து இதுக்கெல்லாம் நீங்க யாருமே இடம் கொடுக்காம நல்ல மனசை நல்லா வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு என்னன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் பிஞ்சு குழந்தைங்க எவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு நோய் இல்லாத விஷயம், கலாச்சாரமான விஷயம், மண் சார்ந்த விஷயம், இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுலயே இவங்க கூட கரம் போட்டு வருவதுலயே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய 1000வது ஆண்டு கொண்டாடணும் இந்த தமிழச்சி வள்ளிக்கும்மி.